حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹு தஆலாவை போற்றியவனாக ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் மற்றும் அவர்களது அனைத்து தோழர்கள் மீதும் மறுமை நாள் வரைக்கும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று ஜும்ஆ எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னானோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்குமாறும், எவற்றை செய்யக்கூடாது என்று அல்லாஹு தஆலா தடுத்தானோ தடை செய்தானோ எச்சரித்தானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்குமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய இந்த குதுபா பிரசங்கத்திலே பாவங்கள் அற்பமானதா என்ற தலைப்பிலே
அல் குர்ஆனிலிருந்தும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலிருந்தும் சில செய்திகளை சொன்னவனாக சில முக்கிய விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாம் எமக்கு தெளிவாக எது நன்மையான காரியங்கள் எது பாவமான காரியங்கள் என்பதை சொல்லியிருக்கின்றது. எவர்கள் நன்மையான காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலியாக அல்லாஹு தஆலா சுவனத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். இன்னும் எவர்கள் பாவங்களை செய்கிறார்களோ, பாவங்களில் மூழ்கி இருக்கின்றார்களோ, பாவங்களை செய்து தௌபா செய்யாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகத்தையும் அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். எனவே இஸ்லாம் நன்மைகளை வழிகாட்டி அந்த நன்மைகளை செய்யுமாறு தூண்டுகின்றதோடு பாவங்களை இனங்காட்டி இந்த பாவங்களை விட்டும் நீங்கள் தூரமாகிக் கொள்ளுங்கள், இந்த பாவங்களை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்திருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாவமான காரியங்கள் இந்த விடயத்திலே நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கும் உங்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலப்பகுதி, எங்களுடைய இந்த சூழலிலே அல்லது எங்களுடைய இந்த பகுதியிலே அல்லது நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்திலே முஸ்லிம் ஊர்களிலே நாங்கள் பார்க்கலாம், இஸ்லாம் தடுத்த பாவமான காரியங்கள் அற்பமாக கருதப்படக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் தடுத்த பாவங்களை லேசான ஒரு விடயமாக, சின்னொரு விடயமாக, அற்பமான ஒரு விடயமாக பார்க்கப்படுவதை நாங்கள் பரவலாக எங்குமே பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்தவித பயமச்சமும் இல்லாமல் பாவங்களை தைரியமாக செய்யக்கூடிய ஒரு நிலை தோன்றியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். முன்னொரு காலம் இருந்தது, சின்னொரு பாவத்தை செய்வதற்கு கூட பயந்தார்கள். முன்னைய காலங்களில் அவர்கள் சின்னொரு பாவத்தை கூட செய்வதற்கு அவர்கள் பயந்தார்கள். ஆனால் இன்றைய காலம் எப்படி மாறி இருக்கின்றது? இஸ்லாம் தடுத்த பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் எந்தவித பயமச்சமும் இல்லாமல், எந்தவித வெட்க உணர்வும் இல்லாமல் பகிரங்கமாக தைரியமாக இஸ்லாம் தடுத்த பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பாவங்கள் இன்று அற்பமாக பார்க்கப்படுகிறது. பாவங்கள் லேசான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. எப்படி சொல்கிறார்கள்? பாவத்தை செய்துவிட்டு இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இது ஷைத்தானுடைய சூழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு அல்லாஹ் தடுத்த ஒரு பாவம் அது எங்களுக்கு லேசாக இருக்குது, அற்பமாக இருக்குது என்றால் ஷைத்தான் அலங்கரித்து காட்டுகிறான். எப்படி அலங்கரித்து காட்டுகிறான்? நீ செஞ்சது பாவம் அல்ல, நீ செஞ்சது சின்ன ஒரு விஷயம்தான், இதெல்லாம் அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான், இதெல்லாம் அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், நீ இன்னும் பாவத்தை செய்யலாம், இதெல்லாம் ஒரு இஸ்லாத்துல பெரும் பாவம் அல்ல என்று ஷைத்தான் அலங்கரிக்கின்ற போது மனிதன் என்ன செய்கிறான்? இன்னும் அவன் பாவங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். எனவே இப்படி பாவங்கள் லேசாக கருதப்படக்கூடிய பாவங்களை மக்கள் ஒரு நோமலான ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக கருதக்கூடிய ஒரு காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சின்னொரு பாவம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது. அல்லாஹு தஆலா ஒரு மரத்துடைய கனியை சாப்பிட வேண்டாம் என்று அவர்களுக்கு தடுத்தார்கள். எங்கட பார்வையில சின்னொரு விஷயம், ஒரு மரத்துடைய கனியை சாப்பிட்டது ஒரு நோமலான விஷயம் எங்கட பார்வையில. ஆனால் ஷைத்தான் அலங்கரித்ததன் காரணமாக
அவர்கள் அதை சாப்பிட்டதால என்ன நடந்தது? அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் எப்படி சொல்லுகிறான்? ஆதம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கலாம். பிறகு அவர்கள் தௌபா செய்து அல்லாஹ்விடம் மீண்டார்கள் என்ற செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம். இப்போ சின்ன ஒரு விட எங்கட பார்வையில் நோமலான ஒரு விஷயம், ஆனால் அது அவர்களை எப்படி மாற்றியது? சுவர்க்கத்திலிருந்து அவர்களை வெளியேற்றியது. அப்போ எங்கட பார்வையில் எங்களுக்கு ஒரு சின்ன பாவமாக இருக்கலாம், எங்களுக்கு ஒரு நோமலான விஷயமாக பாவங்களை இது லேசான பாவம், இது நோமலான பாவம், இதை செய்யலாம், இதுதான் பெரும் பாவம், இதை நாங்கள் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் வழிகாட்டவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் எங்களுக்கு பாவம் என்று சொல்லி தந்தார்களோ, இனங்காட்டினார்களோ, எல்லா பாவங்களையும் நாங்கள் தவிர்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா நஹைதுக்கும் அன் ஷைஇன் ஃபஜ்தனிபு, நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை தடை செய்தால் அதை நீங்க முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். இது லேசான பாவம் தானே, இது நோமலான பாவம் தானே என்று நீங்க பிரிச்சு பார்க்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டவில்லை. நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை தடுத்தால் உங்களோட கடமை என்ன, அதை நீங்க முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பாவங்களை லேசாக நினைக்கிறது, இந்த பாவங்களை நோமலாக பார்க்கிறது, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். ஒரு ஹதீஸிலே அவர்கள் சொன்னார்கள், ஈயாக்கும் வ முஹக்கிராத்தித் துனூப், இந்த பாவங்களை லேசாக நினைக்கிறத நீங்க அந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பாவங்களை நீங்க நோமலா நினைக்கிறீங்களா? பாவங்கள் என்ற ஒரு சின்ன விஷயம் தானே என்று நீங்க நினைக்கிறீங்களா? எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள். ஒரு பிரயாண கூட்டம் ஒரு பள்ளத்தாக்கிலே வந்து தங்குகின்றார்கள். இரவு சாப்பாடு தயாரிக்க வேண்டும், சமைக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு குச்சியை எடுத்துட்டு வருகின்றார்கள். நெருப்பு மூட்டுவதற்காக, சமைப்பதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குச்சியை எடுத்து கொண்டு வருகின்றார்கள். எல்லாரும் கொண்டு வந்த குச்சிகளை ஒன்று சேர்த்து நெருப்பு மூட்டி உணவு சமைத்து அந்த பிரயாண கூட்டம் சமைத்து சாப்பிடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எதற்கு உதாரணமாக காட்டினார்கள் என்று சொன்னால், இப்போ ஒரு குச்சியை கொண்டு வந்திருந்தால் அதனால எந்த ஒரு பிரயோசனம் மீக்காது, ஆனால் அவர்கள் குச்சி வந்து சின்னதாக இருந்தாலும் எல்லாரும் கொண்டு வந்த குச்சிகளை ஒன்று சேர்க்கின்ற போது அது பெரிதாக தோன்றும். அப்ப அதிலே லேசாக நெருப்பு மூட்டி சமைக்கலாம். அப்ப அதை போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவம், நீங்க ஒரு பாவத்தை லேசாக நினைப்பீங்க, உங்களுக்கு அதனுடைய பாரதூரம் விளங்காது. இன்னொரு பாவத்தை லேசாக நினைப்பீங்க, இன்னொரு பாவத்தை நீங்க லேசாக நோமலாக நினைப்பீங்க. இப்படி ஒவ்வொரு பாவங்களை நீங்க செஞ்சு 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 அது ஒன்று சேர்ந்து அது உங்களை அப்படியே அழித்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப எங்கட பார்வையில பாவம் சில நேரம் ஒரு லேசான, ஒரு நோமலான, ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய பாரதூரம் லேசாக இருக்காது. அதனுடைய முடிவு, அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய தண்டனை அது நோமலாக இருக்காது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துவதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு பாவத்தை நாங்க இது லேசான பாவம் தானே என்று செய்ய ஆரம்பித்தால் இன்னொரு பாவம் செய்யறதுக்கான அந்த ஆசை வரும், அந்த தைரியம் வரும். ஒரு பாவத்தை இது சின்ன பாவம், இதை செய்யலாம், இது நோமலான ஒரு பாவம் தான், இதை யாரும் கண்டுகொள்ள மாட்டார், இதெல்லாம் இஸ்லாத்துல பெரும் பாவம் என்று நாம் ஒரு பாவத்தை செய்ய ஆரம்பித்தால் அடுத்து என்ன வரும்? அடுத்து இன்னொரு பாவத்தை செய்யறதுக்கான எல்லாம் பாவம், எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு அழகாக தெளிவாக சொல்லி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு முஃமின் அவனுடைய பாவங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பின்வரக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியில நாங்க புரிந்து கொள்ளலாம். இது புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். இன்னல் முஃமின யரா துனூபஹு கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபலின் யகாஃபு அன் யகா அலைஹி. அதாவது ஒரு முஃமின் அவனுடைய பாவத்தை அவன் எப்படி பார்ப்பான் தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு மலையடிவாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் ஒரு மலையடிவாரத்தில் ஒரு மலைக்கு கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த மலை ஆடத் தொடங்குகிறது, அசைய தொடங்குகிறது, கீழே விழ பார்க்கிறது. ஆனா கீழே ஒரு மனிதன் இருக்கிறான், கீழே ஒரு மனிதன் இருக்கிறான்.
அப்ப அந்த மனிதனுக்கு அவன் நோமலாக சாதாரணமாக இருப்பானா, எவ்வளோ ஒரு பயம். மேல இருக்கக்கூடிய ஒரு மலை, நான் கீழே இருக்கிறேன், மேல இருக்கக்கூடிய மலை விழப்போகிறது, அது என் மீது விழப்போகிறது. அந்த மனிதனுக்கு எவ்வளோ பயம் ஈக்கும், பதற்றம் ஈக்கும். அதை போலதான் பாவத்தை நினைச்ச எங்களுக்கு ஒரு பயம் வர வேண்டும், பாவத்தை நினைச்ச எங்களுக்கு ஒரு பதற்றம் வர வேண்டும். அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஇன்னல் ஃபாஜிர யரா துனூப, ஆனால் மோசமானவர்கள், தீய மனிதர்கள் அவர்களுடைய பாவத்தை எப்படி பார்ப்பார்கள் தெரியுமா? கதுபாபின் மர்ர அலா அன்ஃபிஹி, அதாவது மூக்குல ஒரு ஈ நின்று விட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா? நோமலாக லேசாக அந்த மூக்குல இருக்கக்கூடிய ஈ இப்படி தட்டி விடுவோம். லேசான ஒரு விஷயம், மூக்குல ஒரு ஈ நின்று விட்டால் அந்த ஈயை லேசாக தட்டி விடுவோம். இப்படித்தான் ஒரு தீயவன், ஒரு மோசமானவன், அவனுடைய பாவத்தை அவன் இப்படித்தான் பார்ப்பான், லேசாகத்தான் பார்ப்பான். அவனுக்கு அதெல்லாம் பெருசு இல்லை. பாவம் என்றால் அவனுக்கு அதெல்லாம் பெருசு இல்லை. மூக்குல இருக்கக்கூடிய ஈயை தட்டுறத மாதிரித்தான் அவன் பாவத்தை நினைக்கிறான், லேசான ஒரு விஷயமா. ஆனால் ஒரு முஃமின் பாவத்தை எப்படி பார்க்க வேண்டும்? மேல இருக்கின்ற மலை அது கீழே விழுந்து விடுமோ என்ற அந்த அச்சத்தில் அந்த கீழே இருக்கக்கூடியவர்களே அல்லாஹ் நல்லடியார். எனவே ஒரு முஃமினுடைய நிலை இப்படித்தான். அவன் ஒரு மனிதனுக்கு அடித்து விட்டால் அவனுக்கு ஒரு பயம் வரும். அடே, நான் இப்படி ஒருத்தருக்கு அடித்து விட்டேனே, இன்னாருக்கு நான் அநியாயம் செய்து விட்டேனே, அவன் ஒரு பொய் பேசிவிட்டால் அவனுக்கு ஒரு பயம் கொண்டு வரும், அச்சம் கொண்டு வரும். அடே, நான் இந்த இடத்துல இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டேனே, ஒரு பயம் வரும். ஹராமான ஒன்றை பார்த்து விட்டால் அவனுக்கு ஒரு பயம் வரும், அச்சம் வரும். நான் இப்படி ஒரு அவசியம் இல்லாத, தேவையில்லாத ஒரு பாவமான ஒன்றை பார்த்து விட்டேனே, அந்த அச்ச உணர்வு வர வேண்டும். அதுதான் ஒரு முஃமினுக்குரிய அடையாளம். ஆனால் ஒரு பாவியாக இருந்தால், ஒரு தீய ஒரு மனிதனாக இருந்தால், அவன் எவ்வளவுதான் பெரிய பாவங்களை செய்தாலும் அவனுக்கு ஒரு பயமே இருக்காது, அச்சமே இருக்காது. விபச்சாரம் செய்வான், வட்டி எடுப்பான், திருடுவான், அடுத்தவர்களுடைய காணி பூமிகளை அபகரிப்பான், பெரும் பெரும் பாவங்களை செய்வான். ஆனா அவனுக்கு உள்ளத்தில் ஒரு பொருட்டை இல்லை, ஒரு அச்சமே இல்லை, ஒரு பதற்றமே இல்லை. நான் இப்படி ஒரு பெரும்பாவத்தை செஞ்சுட்டேன் என்ற ஒரு கவலை கூட அவனிடத்தில் இல்லை. இதுதான் தீயவர்கள், பாவிகளுடைய நிலைமை. இந்த முஃமின்களுடைய நிலைமை எங்கட உள்ளத்துல வரணும். ஒரு பாவத்தை செஞ்சா ஒரு பயம் வரணும், பாவத்தை செஞ்சால் ஒரு பயம் வரணும். அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டேனே, அல்லாஹ் தடுத்த ஒன்றை நான் செஞ்சுட்டேனே, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கும் போதே நான் செஞ்சுட்டேனே, அந்த அச்சம், அந்த பயம் வருகின்ற போதுதான் அது ஈமானுக்குரிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னொரு செய்தியை பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது சில தாபீன்களை பார்த்து, 3வது நூற்றாண்டை சேர்ந்த சில தாபீன்களை பார்த்து சொன்னார்கள். சில தாபீன்களை பார்த்து சஹாபியாக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதாவது தாபீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் 2வது நூற்றாண்டை சேர்ந்தவர்கள், சஹாபாக்களை கண்டவர்கள். அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுக்கு பிறகு வந்த அந்த தாபீன்களுக்கு சொன்னார்கள், அதாவது நீங்க சில பாவங்களை செய்கின்றீர்கள், உங்களோட பார்வையில அந்த பாவம் எல்லாம் எப்படி தெரியுமா? தலைமுடியை விட மெல்லிஸ். தலைமுடி அது எவ்வளவு மெல்லியதாக இருக்கும். ஆனா நீங்க செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் உங்களோட பார்வையில அந்த தலைமுடியை விட மெல்லியதாக இருக்கிறது. ஆனா நீங்க செய்யக்கூடிய இந்த பாவங்களை நபி அவங்களோட காலத்துல நாங்க எப்படி பார்த்தோம் தெரியுமா? அழித்து விடக்கூடிய பெரும்பாவங்களாக நாங்க நினைச்சோம். நாங்கள் ரசூலுல்லாவோடு இருக்கும்போது நீங்க செஞ்ச இந்த பாவங்களை நாங்க எப்படி பார்த்தோம், நாங்க எப்படி நினைச்சோம்? இந்த பாவமெல்லாம் அழித்து விடக்கூடிய பெரும்பாவமாக நினைச்சோம். ஆனா அந்த பாவங்களை நீங்க செய்றீங்க, இந்த பாவங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? உங்களுக்கு இந்த பாவம் எல்லாம் சிம்பிள், இந்த பாவம் எல்லாம் உங்களுக்கு சிம்பிளான விஷயமாக மாறிவிட்டு, தலைமுடியை விட மெல்லியதாக, அதாவது நோமலான ஒரு விஷயமாக உங்களுக்கு மாறிவிட்டது. ஆனா அந்த பாவங்களை நபி அவங்களோட காலத்துல நாங்க பெரும் பாவங்களாக நினைத்து கொண்டிருந்தோம் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதை பார்க்கலாம். அப்ப நபித்தோழர்கள், சஹாபாக்கள் பாவங்களை எப்படி பார்த்தார்கள் என்பதை நாங்க புரிந்து கொள்ளலாம். அப்ப எந்த ஒரு பாவத்தையும் நாங்க நோமலாக நினைக்க கூடாது. இது லேசான பாவம், இது அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், இது அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான், இதுக்கெல்லாம் வேதனை இருக்காது, மறுமையில இதை கொண்டு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், இப்படியெல்லாம் நாங்கள் நினைக்க கூடாது. பாவம் என்றால் அது பாவம் தான்.
பாவம் என்றால் அது பாவம், அது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே உண்மையான ஈமானுடைய அந்த மனிதர்களுடைய பண்புகளை பற்றி சொல்லுகின்ற போது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன், அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டால், அவ் தலமு அன்ஃபுஸஹும், அல்லது ஒரு பாவத்தை அவர்கள் செய்துவிட்டால், தக்கருல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், உடனே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவாங்க. இது யாருக்குரிய பண்பு அல்லாஹ் சொல்றான்? சூரா ஆல் இம்ரான்ல சுவர்க்கவாசிகளுடைய அடையாளங்களில் ஒன்றாக அல்லாஹ் சொல்லுகிறான். அவங்க ஒரு உலகத்தில் வாழும்போது ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்தை, ஒரு பாவமான ஒரு விஷயத்தை செய்து விட்டார்கள். செய்துவிட்டால் அவங்களுக்கு உடனே அல்லாஹ்வை பற்றி ஞாபகம் வரும். உடனே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வார்கள், தௌபா செய்வார்கள். அந்த பயம் வரும், இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டேனே என்ற பயம் வரும், உடனே வரும். அப்ப அல்லாஹ்விடத்தில் உடனே தௌபா செய்வார்கள். அவர்கள் அதை லேசாக நினைக்க மாட்டார்கள். எப்படி, நான் செஞ்சதெல்லாம் ஒரு பெரிய பாவம் அல்ல, இதெல்லாம் சிம்பிளான விஷயம், இதெல்லாம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்று அவங்க அப்படி முடிவெடுக்க மாட்டாங்க. உண்மையான முஃமின்கள் யார், உண்மையான சுவர்க்கவாசிகள் யார்? பாவத்தை செஞ்சா உடனே அடுத்த கணமே அல்லாஹ் பத்தி ஞாபகம் வரும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டேனே என்ற அந்த பயம் வரும். உடனே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வார்கள், இஸ்திக்பார் செய்வார்கள். இதுதான் சுவர்க்கவாசிகளுடைய பண்பு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பாவத்தை செய்துவிட்டு இது நோமலான பாவம், இது லேசான பாவம், இது ஒரு சிம்பிளான விஷயம், இது அலட்டிக்கொள்ளவே தேவையில்லை என்று நாங்கள் முடிவெடுப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அழிவு நிச்சயம் எங்களுக்கு வந்தடையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று இப்படியான பாவங்கள் அற்பமாக கருதப்படுவதற்கு, இந்த பாவங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று பார்த்தால், இது சின்ன பாவம் தானே, இது ஒரு லேசான விஷயம் தானே, இதை செஞ்சா என்னதான் நடக்க போகுது, பெருசா ஒன்றும் நடக்காது, இது ஒரு சின்ன பாவம், ஒரு பொய் சொல்றது இது ஒரு சின்ன பாவம். அப்படி இன்றைக்கு என்ன செய்யறாங்க, பாவங்களை செய்யறாங்க. அப்ப எதை வச்சு செய்யறாங்க, இது ஒரு சின்ன பாவம், இது ஒரு சின்ன விஷயம், அதைத்தான் பார்க்கறாங்க. ஆனா அவங்க இன்னொண்ட பார்க்கறதுக்கு மறந்துட்டாங்க. அந்த பாவத்தை கொண்டு யாருக்கு நான் மாறு செய்கிறேன், இந்த பாவத்தை செஞ்சு நான் யாருக்கு மாறு செய்கிறேன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறேன். அல்லாஹ் சாதாரணமானவனா? அல்லாஹ் எப்படிப்பட்ட மகத்தானவன், அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றலும் வல்லமையும் உடையவன். பாவம் எங்கட பார்வையில சின்னதாக இருக்கும், சின்ன பாவம் தானே என்று நாங்க சொல்லுவோம். அந்த பாவத்தை செஞ்சு நாங்க யாருக்கு மாறு செய்கிறோம், அந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம். அல்லாஹ்வை நாங்கள் நோமலாக கருத முடியும்? அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட வல்லமை உடையவன், முன்பார்ந்த சமூகங்களை எப்படியெல்லாம் அவன் அழித்தவன், தனக்கு மாறு செய்தவர்களை, தனக்கு இணை வைத்தவர்களை எப்படியெல்லாம் அவன் அழித்தவன், ஃபிரௌனை எப்படி அழித்தான் என்பது எங்களுக்கு தெரியும். ஆத் சமூத் கூட்டத்தாரை அல்லாஹ் எப்படி அழித்தான் என்பது எங்களுக்கு தெரியும். நூஹ் நபியுடைய சமூகத்தை அல்லாஹ் எப்படி அழித்தான் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம், சின்ன பாவம் தான் என்று நாங்கள் லேசாக நினைக்கிறோம். அந்த பாவத்தை செஞ்சு நான் யாருக்கு மாறு செய்கிறேன், என்ன படைச்ச ரப்ப அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்கிறேன் என்பதை நாங்கள் யோசிக்கிறதுக்கு மறந்து. அதனாலதான் இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவராகிய பிலால் இப்னு சஅத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், பாவம் சின்னதுதான் என்று நீங்க பார்க்க வேண்டாம், இது ஒரு சின்ன பாவம் தானே, இது ஒரு லேசான விஷயம் தான், இதை நீங்க பார்க்க வேண்டாம். வலாக்கின் உந்துர் இலா அதமதி மன் தஅசி, நீ அந்த பாவத்தை செஞ்சு யாருக்கு மாறு செய்கின்றாயோ அந்த அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாவம் சின்னது தானே என்று நீ பார்க்காத, அந்த பாவத்தை செஞ்சு நீ யாருக்கு மாறு செய்கின்றாய், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவத்தை நீ யோசிச்சு பார் என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி இன்று சமூகத்தில் நிறைய பாவங்கள், இஸ்லாம் தடுத்த நிறைய பாவங்கள் அலட்டி கொள்ளப்படாத, கண்டுகொள்ளப்படாத ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதிகமானவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இதெல்லாம் நாங்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்ல, இது ஒரு சின்ன ஒரு பாவம், இது ஒரு சிம்பிளான விஷயம், வாழ்க்கையில இப்படி ஒரு சின்ன ஒரு பாவத்தை செய்தால் எந்த குறையும் வரப்போவது கிடையாது, இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் என்று இப்படித்தான் சின்ன பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் என்ன நடக்குது, இப்படி சின்ன பாவங்களை செஞ்சு பெரும் பாவங்களை செய்யறதுக்கான தைரியம் தானா வருது.
சின்ன பாவம் லேசான பாவம் தானே, சிம்பிளான விஷயம் தானே, இதெல்லாம் அலட்டிக்கொள்ளத்தானே என்று சின்ன பாவங்களை செஞ்சு பெரும்பாவங்களை செய்யறதுக்கான தைரியம் வருவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இதை இஸ்லாம் தடுக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நண்பர்களாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம், பொடியமார்களாக இருந்தால் அப்படித்தான். பொடியமார்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவார்கள், ஜொலி பண்ணுவார்கள், பாட்டு கேட்பார்கள், டான்ஸ் ஆடுவார்கள். பொடியமார்கள் என்றால் அப்படித்தான், கொஞ்சம் மோசமான வார்த்தைகளால் திட்டிக் கொள்வார்கள். இதெல்லாம் கண்டுகொள்ள தேவையில்லை. சமூகத்தில் இப்படி பேசக்கூடியவர்களை நாங்கள் கேட்குறோமா இல்லையா? பொடியமாராக இருந்தாலும் சரி, வயோதிபராக இருந்தாலும் சரி, பாவம் என்றால் பாவம் தான். பொடியமாருக்கு எதுவும் அனுமதிக்கப்படவில்லை, எல்லாருக்கும் தடுக்கப்பட்டது. பொடியமார்கள் நண்பர்கள் இளைஞர்களுக்கும் தடுக்கப்பட்டது. பொடியமார்கள் தானே, அவங்க செய்யட்டும், அவங்க பாட்டு கேட்கட்டும், அவங்க டான்ஸ் ஆடட்டும், அவங்க வேண்டியது செய்யட்டும், இந்த வயசுல தான் செஞ்சு கொள்ளணும், இப்படி சொல்லக்கூடியவங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இப்படி பாவங்கள் அற்பமாக கருதப்படுவதை நாங்கள் பல இடங்களிலே பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் ஒரு பாவத்தை லேசாக நினைப்போம், ஆனால் அதோட முடிவு நரகமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகம் நுழையக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி சொன்னார்கள். இந்த செய்தி பொதுவாக எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். நரகம் நுழையக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி சொன்னார்கள். ஒரு பெண் பூனையுடைய விஷயத்தில் நரகம் நுழைந்தாள். பெரிய ஒரு விஷயம் அல்ல. பூனையுடைய விஷயத்தில் ஒரு பெண் நரகம் நுழைந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண் அந்த பூனையை கெட்டி போட்டால் உணவு கொடுக்கவும் இல்லை, குடிப்பதற்கு எதுவும் கொடுக்கவும் இல்லை. அதை அவிழ்த்து விட்டால் அது பூமியில் ஈக்கக்கூடிய, நிலத்தில் ஈக்கக்கூடிய பூச்சி புழுக்களையாவது சாப்பிடும். ஆனால் அந்த பெண் அந்த பூனையை அவிழ்த்து விடவும் இல்லை. அதன் காரணமாக அந்த பெண் நரகம் நுழைந்தாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டு. இப்போ எங்கட பார்வையில் ஒரு பூனை என்ற லேசான ஒரு பூனையோட விஷயத்தில் நபி அவங்க அந்த ஹதீஸ் ஆரம்பத்தில் அப்படியே தான் சொன்னார்கள். ஒரு பூனையோட விஷயத்தில் ஒரு பெண் நரகம் நுழைந்தார். எங்கட பார்வையில் ஒரு சிம்பிளான விஷயம். பூனை என்பது எங்கட பார்வையில் சிம்பிளான விஷயம். பூனையோட விஷயத்திலும் நரகமா என்று சில நேரம் நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த பெண் நரகம் நுழைவாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த பெண் என்னதான் செய்தால்? விபச்சாரம் செய்தாளா? அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாளா? வட்டி எடுத்தாளா? திருடினாளா? இல்லை. ஒரு பூனைக்கு உண்ண கொடுக்கல. மக்களோட பார்வையில் சிம்பிளான ஒரு விஷயம், எங்கட பார்வையில் லேசான ஒரு விஷயம். ஆனால் முடிவு என்ன? நபி அவங்க என்ன சொன்னாங்க? அதனால் அந்த பெண் நரகம் நுழைகிறாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னோம். அப்போ எந்த பாவத்தையும் நாங்கள் அற்பமாக லேசாக நினைக்க கூடாது. நாங்கள் ஒரு பாவத்தை சின்ன பாவம் தானே, லேசான பாவம் தானே என்று செய்வோம். ஆனால் முடிவு என்ன? நரகமாக இருக்கலாம். அல்லாஹ் உங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எங்களுடைய உள்ளத்தில் எப்படியான எண்ணம் வர வேண்டும்? பாவமாக இருந்தால் எல்லாம் பாவம் தான். எந்த பாவத்தை நான் செஞ்சாலும் அதை கொண்டு நான் ரப்புக்கு மாறு செய்கிறேன், அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்கிறேன். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நோமலான பாவத்தை செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். பெரும்பாவத்தை செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். பாவம் என்றால் எல்லாமே பாவம் தான் என்ற அந்த உறுதியான எண்ணத்தை நாங்கள் உள்ளத்தில் எடுத்து வாழ்வோம் என்று சொன்னால், இந்த பாவங்களை அற்பமாக, லேசாக, சிம்பிளாக நினைக்கிறதிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எமக்கு மத்தியில் பரவலாக அற்பமாக கருதப்படக்கூடிய பாவங்களை நாங்கள் பட்டியலிடுகின்ற போது நிறைய பாவங்களை நாங்கள் சொல்லலாம். எத்தனையோ பாவங்கள் இன்று அற்பமாக, லேசான பாவங்களாக பார்க்கப்படுவதை நாங்கள் சமூகத்தில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவற்றிலே ஒன்றுதான் வட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வட்டி என்பது இன்று சமூகத்திலே ஒரு நோமலான விடயமாக மாறிவிட்டது. அல்லாஹ் தடுத்த ஒரு பெரும் பாவம். அல்லாஹ் தஆலா கூறினான், வட்டியை விட்டு விடுங்கள், இல்லை என்று சொன்னால் அது அல்லாஹுடனும் அல்லாஹுடைய தூதருடனும் போர் செய்வதற்கு சமன்.
நீங்க வட்டியை விடவில்லை என்று சொன்னால் அல்லாஹுடனும் அல்லாஹுடைய தூதருடனும் போர் செய்வதற்கு அதாவது போர் பிரகடனம் செய்யுங்கள், போர் செய்ய தயாராகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அளவுக்கு வட்டி என்பது ஒரு பெரும்பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாத்துல. ஆனா எங்களுக்கு மத்தியில இந்த வட்டி என்பது இன்றைக்கு லேசான, நோமலான, சிம்பிளான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. சிம்பிளான ஒரு விஷயமாக எங்களுக்கு மத்தியில் இந்த வட்டி மாறிவிட்டது. என்ன சொல்கிறோம்? வட்டியோட கலந்தாத்தான், வட்டி எடுத்தாத்தான் கொஞ்சம் வியாபாரத்தில் முன்னேறலாம், கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறலாம் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? வட்டி எடுக்க தொடங்குகிறோம். வட்டியை நாங்கள் லேசாக நினைச்சிட்டோம். ஆனால் இஸ்லாத்தில் அது பெரும் பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்று எமக்கு மத்தியில அற்பமாக லேசாக கருதப்படக்கூடிய இன்னொரு பாவம் புறம் பேசுவது. அடுத்த சகோதரர்களுடைய குறைகளை பேசி திரிவது இஸ்லாத்தில் ஒரு பெரும் பாவம். இறந்த மனிதருடைய ஒரு மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்ட விஷயம் இந்த புறம் பேசுவது. ஆனா எங்களுக்கு மத்தியில லேசாகி விட்டது. எந்த சபைக்கு போனாலும் மற்றவங்களை பத்தி குறை சொல்றது, எந்த இடத்துக்கு போனாலும் அன்னாரை பத்தியும் இன்னாரை பத்தியும் குறை சொல்ல ஆரம்பிக்கும். லேசான ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை கட்டையானவள் என்று சொல்லிவிடுகின்றார்கள். கட்டையானவள் என்று சொல்லிவிடுகின்றார்கள். ரெண்டு பேருமே நபி அவங்களோட மனைவிமார் தான். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னொரு மனைவியாகிய சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி இவள் கட்டையானவள் என்று சொல்லிவிடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே, நீங்க அவங்களுக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்களே, இந்த வார்த்தையை கொண்டு போய் கடல்ல போட்டு விட்டால் கடலே மாறிவிடும். அந்த பறந்த அந்த கடல்ல நீங்க சொன்ன வார்த்தையை போட்டு விட்டால் கடலை அப்படியே மாறிவிடும். அந்த அளவுக்கு பாரதூரமானதை நீங்க சொன்ன வார்த்தை. அப்போ ஒருத்தருடைய குறைய பேசுறது, மற்றவர்களை பற்றி புறம் பேசுறது இஸ்லாத்தில் ஒரு பாரதூரமான ஒரு பெரும்பாவம். ஆனா எங்களுக்கு அது இன்றைக்கு இனிப்பான ஒரு இனிமையான விஷயமாக மாறிவிட்டது. எந்த ஒரு சபைக்கு போனாலும் மற்றவர்களை பற்றி குறை கதைக்க ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்று எமக்கு மத்தியில் அற்பமாக லேசாக கருதப்படக்கூடிய இன்னொரு பாவம் தொழுகையை விடுவது. இன்றைக்கு தொழுகையை விடுவதென்பது இன்றைக்கு அதாவது சிலரால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, தொழாமைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான் என்று நினைக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். தொழாதவர்களாக இருக்கின்றார்கள். தொழாதவர்களாக இருக்கக்கூடிய எத்தனை பேரை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு தொழுகை என்பது எங்களுக்கு முக்கியம் இல்லாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது. தொழுகையை விட எதற்கு நாங்கள் முக்கியத்துவம் வழங்குகிறோம்? எங்களோட வியாபாரத்துக்கு, எங்களோட தொழிலுக்கு, எங்களோட பயணத்துக்கு. இன்னொரு சாப்பாட்டுக்கு போனால் அங்கே தொழுகை இல்லை, அதுக்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் வழங்குகிறோம். தொழுகை பிற்போடப்பட்டு இருக்கிறது. தொழுகை முன்னிலையில் வைக்கப்பட வேண்டிய தொழுகை நாங்கள் பின்னுக்கு போட்டிருக்கிறோம். தொழுகை எல்லாம் முக்கியம் இல்லை, எங்களுக்கு எங்களோட பயணம்தான் முக்கியம், எங்களுக்கு எங்களோட வியாபாரம் தான் முக்கியம், எங்களுக்கு எங்களோட படிப்பு தான் முக்கியம், எங்களுக்கு எங்களோட கிளாஸ் தான் முக்கியம். இப்படி நாங்கள் என்ன செய்கிறோம்? தொழுகையை விடக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப தொழுகையை விடுவது இன்று எமக்கு மத்தியில் ஒரு லேசான பாவமாக மாறிவிட்டது, ஒரு சிம்பிளான பாவமாக மாறிவிட்டது. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான்? சகர் என்ற நரகத்தில் நுழையக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அந்த நரகவாசிகளை பார்த்து சுவர்க்கவாசிகள் கேட்பார்கள், நரகவாசிகளே, சக்கர் என்ற இந்த நரகத்துல நீங்க ஏன் நுழைந்தீர்கள்? என்ன காரணம்? உலகத்தில் அப்படி என்னதான் நீங்க பாவம் செய்தீர்கள் என்று கேட்டபோது அந்த நரகவாசிகள் கூறுவார்கள், சுவர்க்கவாசிகளை பார்த்து முதலாவதே சொல்லுவார்கள், நாங்கள் உலகத்தில் தொழக்கூடியவர்களாக இருக்கல், இதான் நாங்கள் நரகம் நுழையறதுக்கான காரணம், நாங்க தொழக்கூடியவர்களாக இருக்கல்ல என்று அவர்கள் சொல்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப எம்மை நரகத்தின்பால் இட்டு செல்லக்கூடிய விடயம் தான் தொழாமல் இருப்பது. இதற்கு எத்தனை பேரிடத்தில் இந்த தொழுகையை நாங்கள் காண முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. சிறியவர்களும் தான், இளைஞர்களும் தான், பெரியவர்களும் தான், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்னைக்கு தொழுகை என்பது முக்கியமில்லாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது. சிம்பிளான ஒரு விஷயம், தொழுகையை விடுவது சிம்பிளான ஒரு விஷயமாக மாறிவிட்டதை நாங்கள் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களிடத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இட்டு செல்லும்
பாவம் நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னார்கள். இப்ப நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய இந்த பொய் என்பது எனக்கு நார்மலான ஒரு விஷயம். ஒரு பொய் தானே, ஒரு பொய்யை சொன்னா என்ன குறை வரப்போகுது, ஒரு பொய்யை சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை என்று நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம், பொய்யை ஒரு லேசான பாவமாக பார்க்கிறோம். அப்போ பொய் என்பது இஸ்லாத்திலே ஒரு பெரும்பாவமாக இருக்கின்றது. சிலர் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பொய் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டத்தாரை சிரிக்க வைப்பதற்கு யார் பொய் சொல்கிறாரோ அவருக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும், வயல் என்ற நரகம் உண்டாகட்டும், வயல் என்ற நரகம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். மற்றவங்களை ஒரு ஜோக்குக்காக சிரிக்க வைக்கிறதுக்கு கூட பொய் அனுமதி இல்லை என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி இருக்கின்றது. ஆனா இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், பொய் பேச தொடங்குகிறோம், பொய்களை பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். பொய் என்பது எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு சிம்பிளான ஒன்றாக மாறிவிட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல இன்றைக்கு எமக்கு மத்தியில் அற்பமாக கருதப்படக்கூடிய இன்னொரு பாவம் மோசமான தீய வார்த்தைகளை பேசுவது. சிலர் 5 நேரம் தொழக்கூடியவர்களாயிருப்பாங்க, நோன்பு பிடிப்பாங்க, டெய்லி தினமும் குர்ஆன் ஓதுவாங்க, அமல் இபாதத்துகளில் ஈடுபடுவாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரரோடு மோசமான வார்த்தைகளால் பேசுவார்கள். இப்படியான சகோதரர்களை நாங்கள் பார்க்கலாம். பேசுறது, ஒரு தீய வார்த்தையை பேசுறது ஒரு பெரிய குற்றமா என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதெல்லாம் பெரிய ஒரு விஷயமா என்று நாங்கள் சிம்பிளாக நினைக்க ஆரம்பித்து விட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அவன் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு அடியான் பேசுவதன் காரணமாக அதை அவன் கண்டுகொள்ளவே இல்லை. இதெல்லாம் பாவமாகிக்கிறதே, பேசப்படாதே, அதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை அவன் பேசி விடுகிறான். அதனால நரகத்தில் அவன் தூக்கி வீசப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப லேசான பாவமா மோசமான வார்த்தைகளை பேசுறது சிம்பிளான ஒரு விஷயமா? நரகத்தில் அவன் தூக்கி வீசப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எங்களுக்கு இப்படி தீய வார்த்தைகளை பேசுறது நார்மலான ஒரு சிம்பிளான விஷயமாக மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று அற்பமாக கருதப்படக்கூடிய பாவங்களில் ஒன்றுதான் பரவலாக நாங்கள் எங்கேயும் பார்க்கலாம், இந்த பாட்டு, இந்த இசைகளை கேட்பது. இது மார்க்கம் தடுத்த பெரும் பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு எங்கட பார்வையில் மியூசிக் என்பது, இசை என்பது லேசான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. சிலருக்கு வீட்டில் இருக்கும்போது சும்மா இயலாது, அவங்களுக்கு இசை வேண்டும், இசையை கேட்கணும். சிலருக்கு ட்ரிப் போகும்போது சும்மா போகலாது, பாட்டு கேட்கணும், இசை கேட்கணும். சிலருக்கு கடையில் வேலை செய்யும் போது மியூசிக் கேட்கணும். லஹுல் ஹதீஸ், மக்களில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் லஹுல் ஹதீஸ் அதாவது வீண் பேச்சை விலைக்கு வாங்குவார்கள். லஹுல் ஹதீஸ் அதாவது வீண் பேச்சை அவர்கள் விலைக்கு வாங்குவார்கள். இப்படியான மக்கள் சிலர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கலாம். இந்த லஹுல் ஹதீஸ் என்ற வார்த்தைக்கு சஹாபாக்களில் அல் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுப்பதில் பிரசித்தி பெற்ற சஹாபாக்களாக இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் விளக்கம் கொடுக்கின்ற போது அல்லாஹ் இங்கே இசையை பற்றி பேசுகிறான். மனிதர்களில் சிலர் இசையை விலை கொடுத்து வாங்குகின்றார்கள், அதாவது இசையை அவர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதை பார்க்கலாம். அந்த வசனத்துடைய முடிவில் அல்லாஹ் சொல்லுகிறான், உலாஇக லஹும் அஸாபும் முஹீன், அவர்களுக்கு நோவின் அதாவது இழிவான வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்போ ஒரு அல்லாஹ்வுடைய வேதனையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த இசையோடு நாங்கள் ஈடுபடுவது. ஆனால் எங்கட பார்வையில் இன்றைக்கு நார்மலாக அது மாறிவிட்டது. எங்கே போனாலும் எங்களுக்கு இசை வேண்டும் என்ற நிலைமை மாறிவிட்டது. மியூசிக் இல்லாமல் பயணம் போகலாது என்ற நிலை இன்றைக்கு தோன்றிவிட்டது. அப்போ இப்படி இசை என்பது ஒரு அற்பமான பாவமாக கருதப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த ஒரு பாவமும் இஸ்லாத்தில் அற்பமானதல்ல. நாங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பாவமும் அது மீசானில் கொண்டு வந்து நிறுக்கப்படும். அது எங்களுடைய ஏட்டிலே மறுமை நாளிலே எழுதப்பட்டு எங்களுடைய கைகளில் தரப்படும் என்பதை